Good morning, students. Chapter 7, exercise number 7.3, third sum. From a solid cylinder whose height is 2.4 centimeter and the diameter 1.4 centimeter, a cone of the same height and the same diameter is curved out. Find the volume of the remaining solid to the nearest centimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம படம் வரைவோம். சிலிண்டர். ஓகே, சிலிண்டர் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2.4 அப்படின்றாங்க. அப்போ சிலிண்டருடைய ஹைட் வந்து என்ன சொல்கிறாங்க, 2.4 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் த டயமீட்டர் இஸ் 1.4 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த சர்க்கிள், இதோட இது வந்து 1.4 சென்டிமீட்டர் டயமீட்டர் இஸ். அண்ட் எ கோன் ஆஃப் த சேம் ஹைட் அண்ட் த சேம் டயமீட்டர் இஸ் கார்வ்ட் அவுட் அப்படின்றாங்க. அப்போது இதே டயமீட்டர் தான் எதுக்கு, கோனுக்கு இதே ஹைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் ஹைட் அண்ட் சேம் டயமீட்டர் கார்வ்ட் அவுட் அப்படின்றாங்க. அப்போது இங்கேருந்து இங்கே. ஓகே, அப்போது இதுதான் ரேடியஸ் இல்லைங்களா. அப்போது 1.4 சென்டிமீட்டர் இஸ் டயமீட்டர்னால் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 0.7 சென்டிமீட்டர். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 0.7 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? 0.7 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் 2.4 அண்ட் டயமீட்டர் இஸ் 1.4 சென்டிமீட்டர். இப்போது ஹைட். அப்போது இப்போ கணக்கு செய்யலாமா? வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் equal to volume of the cylinder என்ன ஃபார்முலா, pi r squared h centimeter cubic units. ஓகே, இப்போது வால்யூம் ஆஃப் த கோன் இல்லைங்களா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டரு அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன். ஈக்குவல் ஃபார்முலா என்ன, 1/3 pi r squared h cubic unit இல்லையா, cubic units. இப்போது இங்கே என்ன டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 1.4 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் இஸ் 1.4 டிவைட் பை 2 இல்லைங்களா. இப்போ தட் இஸ் 0.7 சென்டிமீட்டர் ரேடியஸ் இஸ். இப்போ இதை எப்படி எழுதலாம், 7/10ன்னு எழுதலாமா. 0.7 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம், 7/10 சென்டிமீட்டர். ஏன் என்ன 10 அப்படின்னு ஏன் இந்த மாதிரி எழுதுகிறேன் அப்படின்னா, ஸோ சம் பண்ணும்பொழுது நம்ம மல்டி பாயிண்டில் வச்சு செய்யும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த நேரம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது ரேடியஸ் இஸ் 0.7ன்னு எழுதலாம், இல்லை 7/10ன்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெச் ஈக்குவல் டு அவங்க ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க, 2.4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ இதே எப்படி எழுதலாம், பாயிண்டில் இருக்கிறதுனால 24/10ன்னு எழுதலாமா. இதை பண்ணுங்கள், இது வந்துடும் வேல்யூ. புரிஞ்சுதுங்களா, 24/10. நெக்ஸ்ட்டு therefore volume of the cylinder equal to formula யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அப்போது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன, pi r squared h இல்லைங்களா. அப்போது பைக்கு வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர். ஆர் இஸ் 7/10. இப்போ இங்கே புரியுதுங்களா, 0.7 வச்சு செஞ்சால் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இப்போ 7/10ன்னு எழுதிக்கலாம். இங்கே 7/10 இன்ட்டு 7/10 இன்ட்டு ஹெச். ஹெச் வந்து என்ன, அதே மாதிரி 24/10ன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, 24/10. இப்போ இங்கே ஒரு 7 கேன்சல் ஆகிடுமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 10 கீழே இருக்க 10 அப்படியே வச்சுக்கலாம். இதை கேன்சல் பண்ணலாம் 2ஆல். ஆனால் அதை டிவைடட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 0 வரும்பொழுது நம்ம நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி 0வால் டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் இல்லைங்களா, ஈஸியாக. அதனால் நான் இப்போ இந்த அப்படியே இது வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் 22 × 7 × 24.
மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3696 divided by 10 into 10 100 100 into this 30 only 1000. இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்குமா? அப்போது 30 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லைங்களா? 0.696 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். ஈஸியாக நமக்கு கிடச்சிச்சிங்களா? சென்டிமீட்டர் க்யூப். புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் இதை 10 அப்படியே வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்தது இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் தி கோன் இல்லைங்களா? the volume of the cone carved out இல்லையா? அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 into 22/7 into r square into h இல்லைங்களா? r is 7/10 into 7/10 h 24/10. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு 7 கேன்சல் பண்ணுறேன். இந்த 3 வந்து இதில் கேன்சல் பண்ணால் 8 3s are 24. அதே மாதிரி இந்த இதுவை அப்படியே வச்சுக்கலாம். 22 into 7 into 8 மல்டிபிள் பண்ணால் 1232 divided by 1000. ஓகே. ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்போது 1.23 சென்டிமீட்டர் க்யூப். ஏன் க்யூப்னா திட் இஸ் வால்யூம். ஓகே. அப்போது therefore volume of the remaining solid equal to என்ன வரும்? volume of the cylinder minus volume of the cone இல்லையா? volume of the cone. அப்போது வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் என்ன கிடச்சிது? 3.696 மைனஸ் 1. கோனுன்னா 1.232. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 3 போச்சுன்னா 6, 6ல் 2 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2. ஓகே. 2.464 சென்டிமீட்டர் க்யூப் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் இது எப்படி எழுதலாம்? 2.46 சென்டிமீட்டர் க்யூப். ஓகே. இதுதான் ஆன்சர். ஓகே. புரிஞ்சுதுங்களா? வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் வேல்யூனா 2.46 சென்டிமீட்டர் க்யூப். புரிஞ்சுதுங்களா? க்ளீனாக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம். Fourth sum. A solid consists of a right circular cone. Height is 12 centimeter and radius is 6 centimeter. Standing on the hemisphere of radius 6 centimeter, the place upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder. In the radius of the cylinder is 6 centimeter and the height is 18 centimeter. Okay. இப்போ ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 18 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படம் வரைஞ்சிக்கலாம். சிலிண்டர் ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் டயமீட்டர் இல்லைங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் தி ஸ்டாண்டிங் த ஹெமிஸ்பியர். ஓகே. உள்ள அப்போது ஹெமிஸ்பியர் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே தான் கோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போது கோனுடைய ஹைட்டு த சிலிண்டர் ஆஃப் த ரேடியஸ் சிலிண்டர் இஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 18 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது சர்க்குலர் கோன் ஆஃப் த ஹைட் இஸ் 12 சென்டிமீட்டர். அப்போது கோனுடைய ஹைட் என்ன? கோன் இங்கேருந்து இது வரலும் தான் இல்லைங்களா? இப்போது இது வரலும் கோன் ஹைட்டு. ஸோ தட் இஸ் 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர். அப்போது இதோடைய ரேடியஸ் என்ன? 6 சென்டிமீட்டர். ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே. இங்கேயும் ரேடியஸ் இஸ் 6 சென்டிமீட்டர். அப்போ டயமீட்டர் என்ன? 12 இருக்கும் இல்லைங்களா? த ஹெமிஸ்பியர் த ரேடியஸ் ஆஃப் 6 சென்டிமீட்டர். அப்போ ஹெமிஸ்பியருக்கும் என்னது? 6 சென்டிமீட்டர் தான் இல்லைங்களா? அப்போது இந்த ஹெமிஸ்பியர் இங்கேருந்து ஹெமிஸ்பியருடைய இதுவும் என்னது ரேடியஸும்
6 சென்டிமீட்டர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ இது சென்டிமீட்டர்னா இப்போ இங்கேருந்து இதுவும் 6 சென்டிமீட்டர் தான் நமக்கு. புரிஞ்சுதுங்களா? இதுவும் 6 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியருடைய ஹைட்டும் 6. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 18 வந்துடும் இல்லைங்களா நமக்கு? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சிலிண்டருடைய ஹைட் வந்து மொத்தம் 18 அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், அவங்க வந்து சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. சிலிண்டருக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குன்றாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம கோனை என்ன பண்ணியிருக்காங்க? உள்ள ஸ்டாண்டிங் அந்த ஹெமிஸ்பியர் த ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் பிளேஸ் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர். டச் த பாட்டம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிலிண்டர். அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அப்போது கோனுடைய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் அதாவது இது ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 6 சொல்லியிருக்காங்க. அப்போது இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். புரிஞ்சுதுங்களா? ஹைட்டும் 6 தான், ஹெமிஸ்பியருடைய ஹைட்டும். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ இனிமேல் கணக்கு போடலாமா நம்ம? இப்போது volume of the water displaced out equal to volume of the solid immersed in. ஓகே, இப்போது வால்யூம் ஆஃப் த சாலிட். இப்போ என்ன பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் த சாலிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஈக்குவல் டு என்ன வரும்? வால்யூம் ஆஃப் தி கோன் இல்லைங்களா? கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இல்லைங்களா? வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். ஓகே, வால்யூம் ஆஃப் த சாலிட் என்னது? வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். இப்போது கோனுடைய நம்ம ஹைட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இது பண்ணுறேன். கோன் ரேடியஸ் இஸ் 6 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? h ஈக்குவல் டு 12 சொல்லியிருக்காங்க கோனு. அப்போது தட் இஸ் இங்கே வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கும். therefore வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா என்ன? 1/3 pi r ஸ்கொயர் h இல்லைங்களா? 1/3 pi r ஸ்கொயர் h. அப்போது 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு r என்னது? 6 இன்ட்டு 6 இன்ட்டு h இஸ் 12. ஓகே, ஸோ இந்த 3 வந்து இதில் கேன்சல் பண்ணால் 4 3s are 12. ஓகே, இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது 3168 டிவைடட் பை இங்கே 7 இருக்குது 7. இப்போ இதை டிவைடட் பண்ணால் 5.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் ஏ வால்யூம் ஆஃப் த கோன். அடுத்தது வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? therefore வால்யூம் ஆஃப் தி ஈக்குவல் ஃபார்முலா என்ன? 2/3 pi r cube இல்லைங்களா? 2/3 pi r cube. அப்போது 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு r என்னதுங்க? 6 இல்லைங்களா? 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 ஹெமிஸ்பியர் 6. அப்போது இந்த 3 எடுத்து இதில் கேன்சல் பண்ணலாம் 2 டைம்ஸ். ஓகே, 7 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 22 இன்ட்டு 2 இஸ் 44. 44 இன்ட்டு 36 இன்ட்டு 2 இஸ் சம்திங் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3168 டிவைடட் பை 7. இதே தான் கிடைக்குது நம்மளுக்கு. அப்போது அதை டிவைட் பண்ணால் 452.57 சென்டிமீட்டர் க்யூப். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே தான் நமக்கு கிடைக்குது. அப்போது வால்யூம் ஆஃப் த கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கும் ரெண்டும் சேமாக தான் கிடைக்குது. அப்போது therefore தி வால்யூம் ஆஃப் த
வாட்டர் displaced out இல்லைங்களா displaced out equal to volume of the solid இல்லைங்களா volume of the solid என்னது volume of the cone plus volume of the hemisphere இல்லைங்களா அப்போது இதோடைய வேல்யூ இது வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் இல்லைங்களா 452.57 ப்ளஸ் 452.57 இல்லைங்களா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னும் பொழுது that is centimeter cube. So that's all answer. புரிஞ்சுதுங்களா வால்யூம் ஆஃப் த சாலிட் இஸ் வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அப்போ வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கணும் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட் என்னன்றது நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்